பஸ் இன்னும் வரலடி, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ, இங்க வா. இப்போ என்ன பண்ண? என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாதா? திருப்பிலாம் பண்ண முடியாது, டைம் இல்லை. நான் தான் அப்பவே சொன்னேன்ல என்ன ட்ராப் பண்ணு. இப்போ பாத்தியா என்னாச்சுன்னு? நீ காலேஜ் முடிஞ்சா வீட்டுக்கு வரணும். உன்னை யார் ஊர் சுத்த சொன்னது? நான்லாம் வெளியே தனியா போறதுக்கே பயமா இருக்கு. பயமா இருக்குன்னா மூடிட்டு வீட்டில் இரு. நீலாம் காலேஜ் போகணும்னு அவசியம் இல்லை. சிஸ்டர், காலேஜ் படிக்கிறீங்களா? ஆமா. ஏன் அழுகுறீங்க? இல்ல அண்ணா, ஒன்றும் இல்லை. இல்லை சிஸ்டர், பர்சனல் இஷ்யூஸ் இருந்தா சொல்ல வேண்டாம். இல்ல அண்ணா, நான் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. ஆனா நான் அழுறத பார்த்துட்டு ஏன் அழுகுறேன்னு கேக்குறீங்க. ஆனா எனக்கு கூட பிறந்த அண்ணா இருக்கா. இதுவரையும் நான் ஏன் அழுறேன்னு ஒரு தடவை கூட அவன் கேட்டதே இல்லை. ஏன் பாரு திவ்யா, நீ சொல்றப்பெல்லாம் ட்ராப் பண்றதுக்கு நான் ஒன்றும் டிரைவர் கிடையாது. சீ, எல்லாம் ஒரு அண்ணன் மாதிரியாடா நடந்துக்கிறேன். முதல்ல நீ தங்கச்சி மாதிரி நடந்துக்கடி. அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு உன்னெல்லாம் செல்லம் கொடுத்து வளர்த்தா என்னையே வைத்து பேசுறியா? அவங்க போனப்பவே நானும் போய் சேர்ந்திருக்கணும். தடை இப்படி சாவறதுக்கு. ஏய், சாகன சுத்தல பொண்ணுனா ஒரு இடத்துல இருந்து பழகு. கண்ட இடத்துல சுத்த வேண்டியது. அப்புறம் அவன் அதை பண்ணா இதை பண்ணான்னு சொல்ல வேண்டியது. நிறைய பேர் அப்படிதான் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்து சேஃபா இருந்துக்க, யாரையும் நம்பாத. ஓகே அண்ணா, தேங்க்ஸ். மேடம் ஓடிபி சொல்லுங்க. என்ன மேடம், காலேஜ் போறீங்களா? ஆமா அண்ணா. பார்த்தா அப்படி தெரியலையே. ஹலோ, மெதுவா போங்க. ஏன் இப்போ பிரேக் பிடிச்சீங்க? ஸ்பீட் பிரேக்கர் மேடம். ஹலோ, ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டுங்க. ஏய், என்ன பண்ற? ஏன் இப்படி மிஸ்பிஹேவ் பண்ற? என்ன பண்ணானுங்க? ஏய் நில்றி. ஏய் சொல்றேன் இல்ல. உன்கிட்ட பேசுறதை விட எனக்கு என்னடி முக்கியமான வேலை. என் தங்கச்சி தாண்டி கூப்பிட்றா. ஏன் நீ உன் தங்கச்சியை கேர் பண்ணிக்கவே மாட்டேற? அவ மேல உனக்கு பாசமே இல்லையா? அதெல்லாம் இல்லாம இருக்குமா? அதெல்லாம் இருக்கு, ஆனா வெளியே காட்டிக்க மாட்டோம். அண்ணா 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 ப்ளீஸ் நான் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. ஒருத்தங்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வரானா. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இரு. நீ வீட்டுக்கு போமா. டேய், உன் பேர் அஸ்வின் தானே? இல்லையே. பொய் சொல்லாத. போன வாரம் கூட ஒரு பொண்ணு ஏமாத்தி வீடியோ எடுத்தல. சார் வெட்டுங்க சார். சட்டை கழட்டுறப்ப நான் உன்னை வீடியோ எடுக்கிறேன். என்ன வேணானே ப்ளீஸ்ண்ணே. நான் தெரியாம பண்ணிட்டேன், மனுஷங்க. இல்ல நீ கழட்டு. உன்னை வீடியோ எடுத்து 100 குரூப்ல போட்டு உன்னை அசிங்கப்படுத்தல. ஸ்கூல் போற பொண்ணுங்க அதுங்களுக்கே தெரியும் வீடியோ எடுத்து போற. இல்ல உன்னை போக சொல்ல போறேன். வேணானே வேணானே. ஆமாடி, ஒரு டென்ஷனில் வேற அவளை ரொம்ப திட்டேன். நாளைக்கு தான் நேரில் போய் பேசணும். திவ்யா, 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 என்னாச்சு திவ்யா? திவ்யா, இந்த காலத்தில் இந்த மாதிரி நடக்குமான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த காலத்தில் தான் இந்த மாதிரி நடக்குது. இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் தற்கொலை ஒரு முடிவு இல்லை. ஆனால் அதை பண்ணுறதுக்கு காரணம் நம்ம அலட்சியம் தான்.